Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு உங்களோட திருமண வாழ்க்கை, லவ் லைஃப், ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ், ஓகேவா, ஹெல்த் எல்லாமே சேர்ந்து தான் பார்க்க போகிறேன். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா. இந்த பைல் ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் பைல் 1க்கு வைக்கிறேன். இந்த ஊதா கலர் பிரமிட் ஓகேவா, இது பைல் 2. இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் பைல் 3க்கு வைக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைல் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது உங்களுக்கு எந்த பிரமிட் இந்த கலர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட எனர்ஜி இங்கே நம்மளோட சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான இதில் ஒரு கைடன்ஸ், உங்களுக்கான பிளெஸிங்ஸ் இருக்கும். மெசேஜ் கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் யாரோ, உங்களுக்கு எந்த காட் பிடிச்சிருக்கு, எந்த ஏஞ்சல்ஸ் பிடிச்சிருக்கோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு லைக் கொடுங்க. உங்களுக்கான அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஓகேவா, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, இதை நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ரெகுலராக பார்க்குற என்னோடய வியூவர்ஸ்க்கு தெரியும். நியூ வியூவர்ஸ் பார்க்குற அவங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். நான் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறது எல்லாருமே நமக்கு தான் சொல்கிறாங்க, எல்லா விஷயம் நான் எனக்கு தான் அப்படின்ட்டுலாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த லேக்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் அந்த லேக்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன வருதோ அது உங்களுக்கு. ஓகேவா, சரி. இதில் ஒரு சிலர் நீங்கள் ரொம்ப உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? பைல் 1 சூஸ் பண்ணவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது அந்த பழைய ஃபெயிலியரை நினச்சி சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு நியூ பிகினிங்ஸ், அதுக்கான ஒரு நல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல் உங்களுக்கு வரப்போகிறாங்க, தெரியுமா? இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களை நல்லா ஹீல் பண்ணக்கூடிய, உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. பட் நீங்கள் சோக கீதம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த சோக கீதம் பாடிட்டு இருந்தீங்கன்னா இந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்கப்பா. ஓகேவா, ஒரு சிலருக்கு சில பேர் அதை இதுவும் பண்ணிட்டீங்க, குவிட் பண்ணிட்டீங்க. சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ரப்போசல் வரதை கூட நீங்கள் வேண்டான்னுட்டு இருக்கலாம். இப்போ கூட ரெடியாக 1-2 ப்ரப்போசல் உங்களுக்கு காத்துட்ருக்கு. பட் அதையும் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. நடந்து போன விஷயத்துக்கு இன்னும் நீங்கள் அதுக்கு அது யார் சமாதானப்படுத்துவாங்க? உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க உங்களை சமாதானப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அவங்களாம் உங்களை இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணலாமான்னு தான் பார்ப்பாங்க. உங்களோட மனசு என்ன தெரியுமா, என்ன அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சேன், நான் அவங்க இப்படி என்ன பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்கள்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணணும், அவங்க சாரி கேட்கணும், அப்படிலாம் ஏதாவது இது வச்சுருக்கீங்களா என்ன? அவங்க ஹீல் பண்ணாது, அவங்க பேசினா தான் உங்களுக்கு மைண்டு ஹீல் ஆகணும். நெவர். அந்த மாதிரி பர்சன்லாம் உங்களை இன்னும் டாக்ஸிக் பண்ணிவிட்டு உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தி உங்களை பார்க்கணுன்னு தான் விரும்புவாங்களே தவிர உங்களை இதிலேருந்து வெளியே கொண்டு வரணும்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் வேஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பு. அவ்வளோதான் அவங்களுக்கு அறிவு. அவங்களோட பண்ணுற ப்ளஸ்ஸு மைனஸு அவங்களுக்கு நேச்சுராகவே அவங்களுக்கு அதுதான் கிடைக்க போகுது. நீங்கள் எதுக்கு? டிவைன் அதுக்கு இருக்காங்கல்ல. என்ன விதைக்கிறியோ அதுதான் அறுவடை பண்ணுவேன். நீ கஞ்சா விதைச்சா கஞ்சா தான் கிடைக்கும். அங்கே நான் மாம்பழம் போட்டேன், எனக்கு மாம்பழம் கிடைக்கும்னு அங்கே கேட்க முடியுமா? நீ விதைச்சது என்ன? பாய்சன். நீ போட்டது என்ன? அதுதான் உனக்கு வளரும். அது மாதிரி தான் அவன் பண்ணுற கர்மாவுக்கு அவன் ஃபேஸ் பண்ணிக்குவான். நீ எதுக்கு தேவையில்லாமல் உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங். இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சிலர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நீங்கள் ப்ரே பண்ணுறதா காட், நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் இல்லை சாமுவேல் ஏஞ்சல் ப்ரேயர் அதிகமாக பண்ணுறவங்களா இருப்பீங்க.
நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் அண்டு கன்னி, ரிஷபம், மகரம், கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 9 ராசிக்கு அதிகமாக தெரியுது. உங்களோட ஏஜ் குரூப் வந்து பிலோ 35. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. 30, 25, ஒரு சிலர் 40ல் இருக்கலாம், அது ரொம்ப ரேர். ஓகேவா? 40ல் இருக்கிறவங்க ரொம்ப ரேர். 35 கீழே தான் இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன இந்த இதில் வந்து நீங்கள் லேகிங்கில் இருக்கீங்களா? ஒரு சிலர் முடிவெடுக்கணும். இப்போ கரண்ட்டில் வந்து நீங்கள் முடிவெடுக்கணும். உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, உங்களுக்கான அந்த நியூ ப்ரப்போசல் இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. சோல்மேட் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். இதுக்கு ஒரு என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருந்துகிட்ருக்கீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறதுனா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வெற்றிகள், நிறைய சக்ஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க கைஸ். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த லேக்கில் நிற்கிறீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிப்புலேயும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிக்கிற ஒரு அந்த கரேஜ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இந்த எமோஷ்னல் ஃபுல் ஆகிட்டு உக்காந்துருக்கீங்க. இப்போது இந்த வாரம் கரெக்டான முடிவு எடுக்கணும். எந்த டைரக்ஷன் வேணும்? நியூ ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுறீங்களா, இல்லைன்னா பழைய டைரக்ஷனுக்கு போகிறீங்களா, பழைய வாழ்க்கைக்கு? மோஸ்ட் ஆஃப் இது ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது. ஒரு சிலருக்கு ஜாபாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ அப்படி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஜாபில் ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க, திரும்ப எதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இறைவன் கொடுக்குறார். புது வழிகளை திறக்கிறார். எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்குது அதை கிளியர் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்கன்னு கைடன்ஸ் கொடுக்குறார். நீங்கள் ஒரு ஏற்கனவே நிறைய சக்ஸஸ் பார்த்தவங்க தான் நீங்கள். ஆனால் இப்போ அப்படி இருந்தேன்னா நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. நான் சொன்னது கரெக்டாக இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். பயில்வன். சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் நடக்க போகுது. ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து நல்லா வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், எல்லா விதத்திலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து பேசுவாங்க. அவர் வந்து அபவ் 40, 35, 40ல் இருப்பார். அது இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில். ஓகேவா? உங்களுக்கு இன்கேஸ் அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பழைய லைஃப்லேருந்து வெளியே வர முடியல, கொஞ்சம் சிரமம் இருக்குது, டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியல அப்படின்னாலும் சரி, இந்த ரீகன்சிலேஷனுக்கு சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு அப்படியே இருக்குதா, அது ரிலீஸ் ஆகிடுச்சா, திரும்ப இந்த லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காமல் இப்போ ரீகன்சிலேஷனுக்கு வராங்க, அவங்க ஒரு ஸ்டெப் இறங்கி வராங்க, நீங்களும் இறங்கி போகணும். ஆனால் 2 பேருக்குமே ஆழ்மன பதிவில் அந்த ரெக்கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ரீஜாயின் பண்ணாலும் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்றேன், ஒரு கைடன்ஸ். உங்களோட ஆழ்மன பதிவுகள் உங்களுக்கு இருக்கா இல்லையா, இதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து உங்களோட ஆறாவில் என்ன இருக்குது, இப்போ உங்களோட ஆறா சக்கரா பவராக இருக்கா இல்லையா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அது ஆறா ஸ்கேனில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆழ்மன பதிவுகள் சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக அவங்களோட ரீஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லா இருக்கும். அவர் சொன்ன மாதிரியே அவர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். இதுதான் என்னால் டிவைன் பாத்தில் உங்களுக்கு இதுக்கான ரெமெடி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்களோட புதிய வீடு வாங்கணும், இப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி, இல்லைனா புதுசாக வீடு கட்டணும், இடம் வாங்கி வீடு கட்டணும், அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் வந்து இந்த வாரம் செய்வீங்க. ஒரு சிலர் வந்து புதுசாக ஒரு வீடு இருக்கிற வீட்டிலேருந்து அந்த வீட்டில் ஏதாவது உங்களுக்கு தற்சமயம் இருக்க முடியல, வேறு வீடு தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல வீடு உங்களுக்கு அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வாரம் திருமணமானவங்க உங்களோட அந்த லைஃப் பாண்டிங், உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள், நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கீங்க, குடும்ப தலைவராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்கள் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டோட நீங்கள், அதாவது உங்களோட ஃபீலிங் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக உங்கள்கிட்ட பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள்
வெளியூருக்கு போகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் பிரயாணம், ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரியும் இருக்குது. ஓகேவா? சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வாரம் நீங்கள் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் சைன் கொடுக்குறாங்க. இது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா அது ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக சில பேருக்கு காமிக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் அதை வந்து கேப்சர் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. உங்களுக்கு சில பேருக்கு வந்து நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு நல்ல இன்வால்மெண்ட் உள்ள பீப்புள் பார்க்குறீங்க. நீங்களாம் 35, 40, 45 அதுக்கு மேலே தான் இருப்பீங்க. நான் சொல்ல ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த விஷயங்களை கவனிக்காமல் நீங்கள் வந்து பழைய இதுலேயே ஓட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் பிலோ 30, 25, 20 கூட இருப்பீங்க. ஒரு சிலர் ஒரு பேலன்சிங்கான ஒரு விஷயம், நீங்கள் வந்து எமோஷ்னலாகவும் சரி, ஃபைனான்ஷியலாகவும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பேலன்சிங் வேணும். அது அன்பேலன்ஸில் கொண்டு போயிடாதீங்க. அந்த பேலன்சிங் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களை வந்து இந்த பழைய விஷயங்களில், அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பாஸ்ட்டை மறக்க முடியல உங்களுக்கு. இந்த பாஸ்ட்டு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா பாஸ்ட்டில் நடந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு லாஸ் சம்திங். மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு இது வந்து நீங்கள் லவர்ஸாக கூட இருக்கலாம். சில பேர் பார்க்குறவங்க பிலோ 20, 25 இருக்குது. நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற சைனை கவனிங்க. அப்போ தான் உங்களால் அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வர முடியும். ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஓகேவா? அது ஃபைனான்ஸ் ரீதியாக இருந்தாலும் சரி, அது உறவு ரிலேட்டடான விஷயமாக இருந்தாலும் சரி, இதுதான் கைடன்ஸ். நீங்கள் வந்து இந்த பிலோ 20, 25 இருக்கிறவங்க ஒரு சிலர் 30க்கும் கீழே தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம். ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 9 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஸோ இந்த வாரம் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலர் அபோவ் 35, 40, 50 அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள், உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுறது, உங்களோட இன்ட்யூஷன் பவர் நல்லா இருக்கும். இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். டிவைனோட கனெக்டிவாக இருங்க. ஓகேவா? உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப ஃபெயிலியரில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் சரியாக வேலை செய்யலைன்னா 3 ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களோட 6ஆம் சக்கராவை கவனிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்ட்டை பற்றின ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லும் போது ஸ்பார்க் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா திருப்பி ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே ரிப்பீட் ஃபெயிலியர் பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெக்கார்டு. அதை வந்து நீங்கள் ஆர்ஆர் ஸ்கேனில் கிளியர் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க. அது எப்படி லேக்லேருந்து வெளில வரணும்னு தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். அது வந்து நீங்கள் அதை செக் பண்ணி ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ஆரில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்களோட ஆழ்மன பதிவுகளில் பிரச்சனை இருக்குன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களோட 7 சக்ராஸ் அண்ட் உங்களோட ஆராவை கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகே? நல்லதே நடக்கும். ஃபேமிலி ஒற்றுமையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட சப்போர்ட்டிவாக இருக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட், இல்லை உங்கள் மனைவி, இல்லை உங்கள் லவ்வர், வாட் எவர் இட் இஸ். ஓகே? இந்த ரீடிங் பார்க்குறவங்க இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன்ல, இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் அண்ட் ரெக்கி ஹீலர் அந்த மாதிரி கூட இருப்பீங்க. டாரூட் ரீடிங் பார்க்குறது அந்த மாதிரி கூட செய்வீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் நீங்கள் நிறையா லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கில் இருக்கீங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்க, நிறைய இந்த என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறையா அந்த ஃபெயிலியர் நீங்கள் உங்களுக்கு யாராவது பண்ணியிருக்காங்க, இல்லைனா நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த வழியை கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. எல்லோரும் எடுக்காதீங்க. அதாவது ஒரு காணல் நீரை நம்பி நீங்கள் வந்து பின்னாடி போயிருப்பீங்க. அப்புறம் பார்த்தா அது வந்து காணல் நீர் அப்படின்னு கிட்ட போன பிறகு தான் தெரியும். அப்படி தான் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. மோர் தென் 1 or 2 மேலே தான் ஃபெயிலியர் இருக்குது. அது ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபைனான்ஸ்,
அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஜாபாக கூட இருக்கலாம். இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பிலோ 30ல் தான் இருப்பீங்க, இல்லைனா 40, 35 அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அவள் தான் நான் வந்து சரி ஓகே உங்களுக்கு இத்தனை பேருக்கு இந்த விஷயம் கரெக்டாக என்னை வந்து இன்ட்யூஷனில் வருதுங்கிறது நானும் வந்து இது பண்ணிக்குவேன். ஓகேவா? கரெக்டாக நான் வந்து எனக்கு இன்ட்யூஷன் வருது, இந்த ஏஜ் குரூப்பாக தான் இருப்பீங்க. பட் இத்தனை விஷயத்தில் மோர் தென் 4க்கு மேலே கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறில் கூட இருப்பீங்க. பட் இப்போ வந்து எப்படி இருந்தேன்னா நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் உங்களோட அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட்டு எதுவுமே உங்களை மூவ் பண்ண விடாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக்கி தான் வச்சுருக்கு. ஆனாலும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த விஷயத்தெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? சரி, உங்களோட அந்த ஃபெயிலியர் ரெக்கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு காலம் கடைந்து வரதை நீங்களே பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? உங்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இதிலேருந்து ஹீல் ஆகாமல் நீங்கள் என்ன தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் இறைவன் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நின்று உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுத்தா கூட அவர் இறைவன் தானா அப்படின்ட்டு அவர்கிட்டயே கேட்பீங்க. நீ யார்? உன்னை நம்பவே முடியலையே. அவரை வந்து பைத்தியக்காரன்னு கூட சொல்லுவீங்க. ஏன்னா சாய்பாபா அப்படி தானே சொன்னீங்க. பாபா வந்த காலத்தில் அவரை வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ இன்சல்ட்டிங் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் எனக்கு சொல்லுவார், எனக்கு பாபா வந்து ஆறுதல் தருவார். எப்படின்னா, ஏன்டாம்மா நீ இவ்வளோ கவலைப்படுற? இவங்க பாபாவையே எவ்வளவோ குறை சொன்னவங்க தான், பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, இன்னும் கோமாளின்னாங்க, என்னை எவ்வளோ திட்டியிருக்காங்க, அதை விடவாடா உன்னை திட்டுறாங்க அப்படி சொல்லி என்னை வந்து அப்படி ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையெல்லாம் எனக்கு கொடுப்பாரு. நீ எதில் கவலைப்படாதடா, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். நீ எப்படி ஒரிஜினாலிட்டி, நீ யாருங்கிறத அவங்க ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு நீ எதுவும் புரிய வைக்க வேண்டாம். நீ சைலண்ட்டாக இரு, சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிவிடு. அவங்களுக்கு பதிலே கொடுக்காத, சிரிச்சுக்கிட்டே, அது ஒரு முகத்தில் ஒரு புன்னகையோட ஒரு அமைதியாக நீ சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிவிடு. அவங்களுக்கு பதிலாக கொடுக்காத. அவர் இப்போ உங்களுக்கு என் மூலமாக அவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் கைஸ். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் தான் இந்த ரீடிங் பார்க்குறவங்க. நீங்கள் யாருங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உலகம் வந்து ஒரு எதுக்கு படைச்சிருக்காங்கன்னா, உங்களை நீங்கள் யார், எப்படிப்பட்ட எனர்ஜின்னு நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே பிரபஞ்சத்தில் குவிஞ்சு கிடக்கு. ஆனால் நீங்கள் இந்த சுற்றி நடக்கிற இந்த நெகட்டிவான விஷயங்களில் உங்களை வந்து அழுத்திட்டாங்கன்னு சொல்லி அதிலேருந்து வந்து வெளியே வர முடியாமல் நிறைய அதாவது உங்களுக்கு எப்படி யோசிக்கிறதே வந்து நெகட்டிவாக தான் மாற்றி வச்சுருக்காங்க. இந்த சொசைட்டியில் அவ்வளோ ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்கு அவங்கள வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதிலேருந்து வெளியே கொண்டு வர்றது தான் இந்த 21 நாள் கிளாஸு. உங்களோட ஆறா சக்கரவை பவர் பண்ண பிறகு அந்த பவர் எனர்ஜியை நீங்கள் எப்படி உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி அதை வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கொண்டு வரணும், எப்படி நீங்கள் லேக் ஆகிறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்து உங்களை வந்து கைட் பண்ணுறேன். 21 நாள் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் பெரிய டாக்டர். நீங்கள் டாக்டருக்காக படிக்கிறீங்களா? அவங்களால என்ன முடியுது? கடைசி என்ன சொல்லுவாங்க? இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. ஒரு கேஸ் முடியலன்னா காட்கிட்ட தான் விட்டுருவாங்க. இறைவன் தான் அங்கே ஹீலர். இப்போ நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை இந்த 21 டேஸ் கிளாஸ் நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் ஹீலர். நீங்கள் பெரிய சப்ஜெக்ட்லாம் போய் படிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு இதை மட்டும் பண்ணுங்கள். இதை பண்ணாலே நீங்கள் தான் சூப்பர் பவர். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதெல்லாம் சித்திக்கும். ரெடியா? நாங்கள் ரெடியாக இருக்கோம். டிவைன் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச அற்புதத்தை கொடுக்க ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் இந்த பிரச்சனை ஒரு சிலர் வந்து இந்த ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கல்ல, அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு அந்த காயங்களை கொடுத்துருக்கலாம். இல்லைனா உங்களோட திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீமேல் எனர்ஜி, இல்லைனா உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களோட விஷயத்தை இந்த ஃபெயிலியருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருந்திருக்காங்க. அவங்களால இந்த இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வாரம் நீங்கள் இதிலேருந்து ஹீல் ஆகணும். ஒரு சிலர்
உங்களோட ஒரிஜினாலிட்டி என்னங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள். உங்களுக்கு டிவைன் எல்லாமே அழகாக அப்படியே பார்ட்டாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுது பாருங்கள். ஓகே, இந்த வாரம் ஒரு சிலர் உங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ண போகிறீங்க. இது வந்து உங்களோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் அண்ட் உங்களோட ஹெல்த்து எல்லாத்துக்குமே சேர்த்து. இப்போ தான் ஐடியா வந்து அதாவது இந்த வாரத்தில் அதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகும். அதுக்கான ஸ்டெப்ஸையும் எடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் அந்த எண்ணங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்துச்சுன்னா அதை நோக்கி நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அபேண்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சொசைட்டிக்கு உதவி பண்ணுவீங்க. உங்ககிட்ட இறைவன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் எவ்வளோ நாளில் நடத்தி தருவார் தெரியுமா? இந்த ரீடிங் பார்க்குறது உங்கள் கண்ணில் படுதுன்னா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் இந்த அற்புதத்தை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, அனுபவிப்பீங்க. அப்போ வந்து டிவைன் பாத்தில் அன்றைக்கி சொன்னாங்களே, அந்த மேம் சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம். நமக்கு வந்து நம்ம 4 பேருக்கு சொசைட்டிக்கு உதவி பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து இறைவன் உயர்த்திட்டாரு. காட் நம்மளை வந்து இந்த அளவுக்கு இந்த பொசிஷனில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவீங்க. ரெடியா? ஒரு சிலர் பிலோ 30 இருப்பீங்க, ஒரு சிலர் பிலோ 40 இருப்பீங்க இந்த ரீடிங் பார்க்குறது. ஓகேவா? உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து உங்களோட ஹெல்த்து, ஃபைனான்ஸ் எல்லாமே சேர்த்து காமிக்குது. இந்த வாரம் உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வரப்போகுது கைஸ். ஒரு சிலர் உங்களோட புது வேலைக்காக இல்லைனா உங்களோட நியூ ரிலேஷன்ஷிப்காக ஒரு புதிய முயற்சியை பண்ண போகிறீங்க. அதுக்கான சில பிள்ளையார் சூழியெல்லாம் போடுவீங்க இந்த வாரம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கூட உங்களுக்கு அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க டைரெக்டாக கூட வந்து உங்களுக்கு ப்ரப்போசல் பண்ணலாம். இது ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து பிலோ 30 இருப்பீங்க, ஒரு சிலர் 35 இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடியவரும் அதே ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. ஓகேவா? அவர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து விருச்சிகம், மீனம், கடகம் இதுவும் ரெசனேட் ஆகுது. அதில் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அந்த ராசி அல்லது லக்னத்தில். ஓகேவா? ஸோ நான் சொன்ன அந்த இது வந்து உங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி கரெக்டாக பொருந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரப்போசல், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் இந்த ஏஜ் குரூப் இந்த இதில் வருவாங்க. ஓகேவா? எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாய்ராம். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள், நீங்கள் நினச்ச விஷயத்தில் உங்களை குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இல்லை வந்து உங்களோட ஜாபில் ஏதாவது கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னா அது இந்த வாரம் கண்டினியூ பண்ண விடாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் வந்து கோபதாபங்களை குறைச்சிக்கோங்க. அந்த கூட இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கவனிங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு பவர்ஃபுல் காடோட ப்ரொடெக்ஷன் இருக்குது இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஈகோ, அதாவது கிளாஷ் போயிட்டுருக்கு உங்களோட ஃபேமிலிக்குள்ளேவா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடம், இல்லை பிஸ்னஸ், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நெய்பர்ஸோட அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுங்க. அது என்ன ஆகும்னா, நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களோட வெற்றியை நீங்கள் வந்து அடையிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் அவங்க பேச்சை என்ன சொல்கிறாங்கன்னு தான் கேட்போடே சொல்லி கேளுங்களேன். நீங்கள் அவங்க சொன்னதை லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் கோவப்படாதீங்க, கோவத்தை குறைச்சிக்கோங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. உங்களுக்கு பவர்ஃபுல்லான காடோட சப்போர்ட் இருக்குது. ஒரு சிலர் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, அபவ் 40, 45, 50 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. உங்களோட அந்த இப்போது நீங்கள் வந்து அந்த உறவு ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த உறவால் சில மணி நஷ்டம், பொருளாதார என்ன சொல்கிறது, பொருள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கீங்க. ஆனால் இந்த வரும் வாரத்தில் நீங்கள் இதிலேருந்து ஒரு முடிவெடுத்து உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன் சூஸ் பண்ணுவீங்க. இந்த பழைய ஃபெயிலியர்லேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க.
மேபி டிவைன் பார்த்து 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 உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட்? ஆமாம் மேடம் அப்படின்னு கரெக்டாக நான் சொல்கிறேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் லேக் ஆனவங்க நீங்கள் கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி லக்னத்தில் அதிகமாக தெரியுது. உங்களோட ஹெல்த்து கூட நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி கால் வலி இருக்கிறது, கால் வீக்கம், நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம், ஷோல்டர் பெயின், கண் பார்வை குறைபாடு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொலாப்ஸாக இருந்தால் கூட வரும் வாரத்தில் ஹீல் ஆக சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ டிவைன் கொடுக்குற அந்த வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. மோர் தென் 4-5 இது வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட இந்த பாஸ்ட் லைஃப் ஒரு பாடம் உங்களுக்கு ஒரு மைண்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கு இல்லையா? இந்த பர்சன் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த சுச்சுவேஷன் என்னை இப்படி ஆக்கிடுச்சு, இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இப்போ நான் யாருமே இல்லாமல் தனியாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து பிலோ 30 இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நியூ டைரக்ஷன் எடுக்கிறீங்க நீங்கள். ஆனால் மறுபடியும் போயிட்டு உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு வேலை பாருங்கள். அடுத்து உங்களோட இன்ட்யூஷனில் வேலை பார்க்காதீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. ரொம்ப மணி ரிலேட்டடான விஷயத்துலலாம் உங்களுக்கு ஒரு டஃப் சுச்சுவேஷன் போயின்னு இருக்கு. ஓகே, இனியோ எல்லாம் சரியாகும். ஓகேவா? இறைவனை நம்புங்க. இறைவன் கொடுக்குற அந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்பினால் எல்லாம் நல்லதே நடக்கும். ஓகேவா? உங்கள் மைண்டு ரெக்கார்டு ஆழ்மன பதிவெல்லாம் எப்படி கிளியர் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் அதை புரிதல் இருக்கோ வந்து பண்ணிக்கோங்க. டிவைன் பாத் உங்களுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்குது. ஒரு சிலருக்கு உங்களோட பிஸ்னஸில் வந்து நீங்கள் சிங்கிளாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டு தொழில், அதாவது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அந்த பிஸ்னஸ்லாம் நல்லா கை கொடுக்கும். மோர் தென் 1 or 2 people சேர்ந்து நீங்கள் பண்ணுற மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்லேயோ இல்லைனா உங்களோட பிஸ்னஸ்லேயோ நீங்கள் கொண்டு வரும்பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து உங்களோட மைக்கேல் ஏஞ்சல் உங்களோட ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு பல விதத்துலேயும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கார். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்க கடவுள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது பேலன்சிங் தான். உங்ககிட்ட அன்பேலன்சிங் இருக்குது. உங்களுக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களை இந்த சைக்கிள் மாறும், இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், வா உன்னை ஹீல் பண்ணிக்கோவா அப்படின்னு சொல்கிறார். நீ எதிர்பார்க்குற விஷயம் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீ என்ன நம்பி வா, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் பண்ணிக்க வேண்டியது ஹீலிங் தான். ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நீங்கள் யோசனையிலேயே இருக்கிறீங்க. ஒரு சிலர் பெட்டில் படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டே இருப்பீங்க. என்னடா பண்ணுறது அப்படியே படுத்து யோசிச்சுட்டு இருந்தால் எல்லாம் அப்படியே வந்துடுமா? ஆக்ஷன் எடுக்க வேணாம், ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்த கார்ட்லேயே ஆக்ஷன். இந்த கட்டுகள்லேருந்து இந்த இதிலேருந்து ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டி ஏதோ மெயில் எனர்ஜி ஒரு ஃபீமேல் எனர்ஜியை லாக் பண்ணுறாரு. அவர் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா, அண்ணா, சம்திங் யாரோ. ஆனால் வந்து அவங்க நெருங்கின உறவாக தான் இருக்காங்க. அது ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. அவங்க உங்களை வந்து எதுவுமே செய்ய விடாமல் அப்படியே கூட்டுக்குள்ளேயே வச்சு இருக்க ஒரு பேர்ட் மாதிரி தான் உங்களை வச்சுருக்காங்க. இதுலேருந்து இந்த சிறகடிச்சு பறக்க ரெடியாக இருக்கீங்களா? கதவுகள் திறக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து திறந்து விடணும்னுலாம் நினைக்காதீங்க. நீங்கள் மைண்டில் நினைங்க, டிவைன் வந்து யார் மூலமாக உங்களுக்கு அந்த கதவை திறந்து விடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து அதிலேருந்து அந்த சிறையிலேருந்து வெளியில் நீங்கள் வரத்துக்கு நீங்கள் மனசில் நினச்சா போதும். எத்தனை பேருக்கு அந்த பாசிட்டிவான தாட் வருது? நம்ம இந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம் போல, நம்மளுக்கு இதுதான் வந்து லைஃப் போல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜில் நம்மளோட டிவைன் உங்களோட பிரியமான காட்ஸ் என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் பார்க்கலாமா? ஏஞ்சல்ஸோட என்ன கைடன்ஸ் இருக்குது? ட்ரஸ்ட். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரஸ்ட் பண்ணுங்கள், பிரபஞ்சத்தை நம்புங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், இறைவனோட டிவைனோட கனெக்டிவாக இருங்க. உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதல் எல்லாமே இங்கே கிடைக்குது. உங்களை நம்பிக்கை தான். ஓகேவா? உங்ககிட்ட இருக்க அந்த தேவையற்ற ரெக்கார்டு நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். இட் வில் ஹேப்பன். ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? சரிப்பா. இந்த பைல் 1 உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்களே. தேங்க்யூ. God bless you. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த வயலட் கலர் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையப்போகுது, நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங் கொடுக்குறாங்க, ஏஞ்சல்ஸ் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் திடீர் உதயமாகலாம். அது வந்து உங்களோட ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் யோசனைகள், நம்ம வந்து அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணலாமா, நம்மளோட எண்ணத்தை தெரிவிக்கலாமா, அப்படிலாம் ஏதாவது யோசனை வரும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு சிலர் பிலோ 20-25 தான் இருப்பீங்க, இந்த எண்ணம் வர்றவங்க. ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று, ஒரு ஜாபுக்காக இருக்கலாம். இதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரப்போசல், உங்களோட ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது கைஸ். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க உங்களோட யங் ஏஜில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த வாரம் திடீர்னு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஏதாவது திடீர் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து உங்கள்கிட்ட பேசலாம், பழைய நபர்களை நீங்கள் சந்திக்கலாம். இல்லைனா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாளாக நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்கன்னா கூட அவங்ககிட்டருந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கூட பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது எனர்ஜி. பைல் 2 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ? அப்படித்தான் தெரியுது. அது மட்டும்தான் வருது காட்டில். எஸ், நீங்கள் எதிர்பார்க்குற இந்த விஷயங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக அது வந்து ஒரு புது எனர்ஜி உங்களுக்கு வந்து உங்களோட அந்த நீங்கள் ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணுறவங்களா இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் மைக்கேல் ஏஞ்சலோட பவர் இருக்குது உங்களுக்கு, அவரோட பாதுகாப்பு இருக்குது. அதே மாதிரி முருகரை ப்ரே பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு. ஓகேவா? நீங்களும் வந்து பேலன்சிங்காக இருக்கணும். ஓகே. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 3 அதாவது 6 ராசிக்கு அதிகமாக, ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடியவங்க வந்து கடகம், விருச்சிகம், மீனம், இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், அந்த 3 ராசி அல்லது லக்னத்துலேயும் இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அவங்க வந்து உங்களோட எங்கேஜாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களோட மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க சிங்கிளாக இருக்கீங்களா? எஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து பிரேக் ஆகிருக்கலாம். அந்த லைஃப்லேருந்து ரிலீவ் ஆகி நியூ லைஃப் நீங்கள் வேணும்னு நினச்சிருக்கலாம். இப்போ உங்களை அப்ரோச் பண்ணுறவங்க உங்களோட கொஞ்சம் எங்கேஜில் தான் இருக்காங்க. ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. நீங்கள் வந்து எப்படின்னா பேஷனட்டாக வேலை செய்யக்கூடிய பர்சன். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ இல்லைன்னா ஒரு டீம் லீடர் மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்டர்ப்ரெனர், ஒரு சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டு, அது சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் தான் அங்கே ஹெட்டாக இருப்பீங்க. அது பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் ஹெட்டாக இருப்பீங்க. ஆமாம், கரெக்ட்? இந்த ரீடிங் பார்க்குறவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த எப்படின்னா அந்த மாடலிங்கில் இருக்கிறது, மாடலிங் ஃபீல்டில் இருப்பீங்க, சினி ஃபீல்டில் இருப்பீங்க, பியூட்டிஷியன் லைனில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாரம் வந்து பணவரவு, திடீர் பணவரவு அந்த மாதிரி கூட ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் மணி ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ப்ரேயர் வச்சுருந்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் காட் கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, நான் சொன்னேன்ல இப்போது, இவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுக்கு மணி இன்கம் அபரிவிதமாக வரலாம். நீங்கள் பண்ணுற வேலையில் ஒரு நல்ல சக்ஸஸ் வரலாம். அதன் மூலமாக அந்த மணி இன்கம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? சரி. ஒரு சிலர் நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வர போகிறாங்க கைஸ். நீங்கள் வந்து பிலோ 35-25 இருப்பீங்க. உங்களுக்கு அதே ஏஜ் குரூப்பில் வருவாங்க உங்களோட. ஆனால் இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க. நீங்கள் மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருப்பீங்க, இல்லைனா லவ் பிரேக் ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க. எஸ், ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் சக்ஸஸ் இருக்குது கைஸ். அவங்க உங்களை நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க.
ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கார்டியன் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் கார்டியன் இருக்காங்க உங்களுக்கு. அது மகாகாளியாக இருக்கலாம், வாராகியாக இருக்கலாம். அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுறவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து அபவ் 35 40 மேலே இருக்கீங்கப்பா. நீங்களாம் வந்து கொஞ்சம் ஹீலிங் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி பார்ட்னர் வராங்க. அவங்க வந்து உங்களோட கொஞ்சம் சின்ன ஏஜில் தான் இருப்பாங்க. ஒரு 5 years பிலோவாக இருப்பாங்க, முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேவா? அதுக்கான விஷயங்களில் ஏதோ ஒரு ஸ்டெப்பு வந்து இந்த வாரம் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஒரு ஹீலர்ஸ், டாரோட் ரீடர்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்க பர்சன், இந்த டாக்டர்ஸ், நர்ஸ், டீச்சர்ஸ், குருமார்கள் மாதிரி இருக்கிறது, மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது, ரொம்ப நீங்கள் வந்து அமைதி, பொறுமை, நம்பிக்கை உள்ள ஒரு பர்சன். கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வேணுமோ உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷனாக தான் தெரியுது இது. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆழ்மன பதிவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க கைஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இவ்வளோ நாள் ரொம்ப அந்த இதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஆனால் திரும்பவும் போய் ஒரு லேக்கில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த கைடன்ஸ் சொல்கிறேன். இதை யாருக்கும் தெரியல, அதனால தான் யார் மேலேயும் குத்தம் கிடையாது, தெரியாது, அதனால் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற பர்சன் உங்களை விட கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பாங்க, உங்களை விட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பெரியவங்களாக இருப்பாங்க. இது நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன், அவங்க வந்து ரொம்ப ஃபயர் எலமெண்ட் பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப கரேஜ், தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்களோட நின்னிங்கனாவே அவங்க வந்து உங்களை வந்து நல்லா தைரியசாலி ஆகிடுவாங்க. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னலாக லாக் ஆகிற டைப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மெயில் எனர்ஜி. ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பர்சன் வந்து அபவ் 35-40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பாங்க கைஸ். இந்த சைக்கிள் மாறணும் அப்படின்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். உங்களுக்கு சைக்கிள் மாறுது, உங்களுக்கான அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது நான் சொன்னல, எமோஷ்னல் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்களாக இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் தெரியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், உங்களை ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய மன இறுக்கங்கள் எல்லாம் ஓடின்ருக்கு. ஒரு சிலர் கவனிக்க மாட்டீங்க, யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயங்களை, உங்களோட கட்டுக்கள்லேருந்து உங்களை விடுவிக்கான எல்லா இதுவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்கள் தான் ஒரு சிலர் வந்து இந்த வாரத்தில் ஓகே நான் வந்து என்னை இதிலேருந்து நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், நான் புதிய விஷயங்களை கற்றுக்க போகிறேன், இது வந்து என்னோடய ஃப்யூச்சருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தைரியமாக ஒரு முடிவெடுத்து தடாலடியாக அப்படியே இறங்கிடுவீங்க. ஓகேவா? உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 30 ஆர் 25-20 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? சரி, ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு கேள்வி ஓட்டுட்டு இருந்தீங்களா? ஏதோ இப்போ நீங்கள் ஏஞ்சல்கிட்ட இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, ஏதோ ஒரு ஆஸ்லேஷனான கொஸ்டின் உங்கள் மைண்டில் ஓடி நின்றுருக்கு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் மனசில் வச்சுட்டு நீங்கள் ரீடிங் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. ஓகேவா? அவங்க நோ கொடுக்குறாங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அது ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? ஓகே கைஸ், இந்த பைல் 2 உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். மைக்கேல் ஏஞ்சல் ஆர் முருகர், யாரை நீங்கள் வந்து வழிபடுறீங்களோ, இல்லை அம்மன், இல்லை சாய்பாபாவா, யார், ஓகே, அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம்.
Why, Daddy? Why? Why? ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ், என்ன பிளெஸிங்ஸ் இருக்குது இந்த வாரம் பார்க்குறோம். நீங்கள் முருகரோட பக்தர் இல்லைனா வந்து மைக்கேல் ஏஞ்சல் டிஓட்டியாக இருப்பீங்க. மைக்கேல் ஏஞ்சலை ப்ரே பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட வேலையில் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்களா? ஒரு சிலர் வந்து உங்கள் வேலையில் ஏதாவது ரொம்ப ட்ரபிள் இருக்கா? அந்த வேலை பிடிக்கல, அந்த வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் அந்த வேலையை வந்து எனக்கு வந்து ஃபைனான்ஷியலாக நல்ல க்ரோத்தும் இல்லை, ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் மட்டும் நிறையா நான் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கரண்ட்டில் நீங்கள் வந்து அந்த ஒரு வேலைன்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது, அதை வந்து பேஷனேட்டாக பண்ணுறீங்க. ஆனால் வந்து அதை சந்தோஷமாக பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லை. ஆமாவா இல்லையா? அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த வேலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ், அந்த டிவைன் பவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வந்துட்டுருக்கார். கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்கு இதிலேருந்து, இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வர போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஹீலிங் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சரியான புரிதல் இல்லை, ஓவர் தாட்டு, ஓவர் திங்கிங். அது மணி ரிலேட்டடான விஷயமாக கூட இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு நீங்கள் அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து அவர் சில விஷயங்கள் வந்து இந்த வாரத்தில் சைன் கொடுக்க போகிறாரு, பிளெஸிங்ஸ் கொடுக்க போகிறாரு. அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களை பக்குவப்படுத்திக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, ரிஷபம், மகரம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 9 ராசிக்கு அதிகமாக தெரியுது. ராசி அல்லது லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஏஜ் குரூப் வந்து பிலோ 40-35. ஓகேவா? ஒரு சிலர் 25-30 கூட இருப்பீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட்டில் நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட முறையிட்ருக்கீங்க, அவங்கக்கிட்ட வந்து ப்ரேயர் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு சிலர் சாய்பாபா டிவோட்டிஸ் இல்லைனா குருமார்களை வழிபடுறவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு குருமார்கள் வழி சொல்கிறாங்க, லிசன் யுவர் இன்ட்யூஷன், உங்களை அப்டேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இந்த பழைய பாஸ்ட்லேருந்து நீங்கள் இதிலேருந்து வெளியே வர சொல்கிறாங்க உங்களை. நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணுமா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காக நிறைய வேலை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ வேலை செய்கிற இடத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான அந்த பேர், உங்களுக்கான அந்த புகழ் எதுவுமே அங்கே இருக்காது. உங்களை ரொம்ப வந்து ஹர்ட்டிங் பண்ணுவாங்க, உங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அது நீங்கள் மேல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை ஃபீமேல். நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம், இல்லை குடும்ப தலைவராக கூட இருக்கலாம். ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனாக இருப்பீங்க. நீங்களாம் அபவ் 40-35க்கு மேலே தான் இருப்பீங்க. ஒரு சிலர் 50 கூட இருக்கலாம். அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்க. ஏஞ்சல்ஸ் மேலே கொஞ்சம் நல்ல ஒரு பக்தி இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலர் அம்மன் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பீங்க. நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம், அதே மாதிரி மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இதுவும் தெரியுது. ஓகே, சரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட குரு உங்களுக்கு கைட் பண்ணுறாரு. நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கல, அந்த பழைய என்ன சொல்கிறது, பழைய வாழ்க்கையிலேயே அப்படியே இருக்கீங்க. உங்களை ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டியது உங்களை தான். உங்களோட எண்ணங்கள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நான் என் டியூட்டி இதுதான், நான் வந்து அவங்க கேட்காமலே ஓடி போய் செய்யணும், அவங்க வந்து கண் அசைச்சாலே நான் போய் ஓடி போய் செய்யணும். அவங்க வந்து உங்ககிட்டயே கேட்க மாட்டாங்க, ஒரு வேலையை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலனா கூட நீங்கள் பக்கத்தில் நின்று அவங்களோட சுச்சுவேஷனை வாட்ச் பண்ணாலே நீங்கள் போய்ட்டு வாலண்டரியாக போய் வேலை செஞ்சு கொடுப்பீங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க.
அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரியாகும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற சில பேர் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய விர்ச்சுவல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீக்ரெட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட. நீங்கள் சரியான டைரக்ஷன் வரணும் கைஸ். நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ளஸ்ஸு. நீங்கள் விர்ச்சுவலில் வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பண்ணுறீங்க, டிவைனுக்கு உட்பட்டு பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ளஸ் வரும். இன்கேஸ் ஆப்போசிட்டாக பண்ணுறீங்க, டிவைன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த விஷயம் உங்களுக்கு கேரி அவுட் ஆகும்னு சொல்லி ஏதாவது பண்ணிங்கன்னா சிக்கிக்குவீங்க. ஓகேவா? அதனால் குருமார்கள் சொல்கிற அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க, சரியான டைரக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாரு. செமையாக வருதுப்பா ரீடிங். ஓகே, இந்த வரும் வாரத்தில் உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க கைஸ். எவ்வளோ அழகாக ரீடிங் கொடுக்குறாரம்மா பாருங்கள். சன் காட் வந்திருக்கிறாரு. நீங்கள் இந்த மணி ரிலேட்டடான விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் இல்லை, நம்மளை வந்து டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, வரும் வாரத்தில் உங்களை வந்து ஒரு டிவைன் லைட் மாதிரி அவர் வருவாங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப கரேஜாக இருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, வெல் செட்டில்டான பர்சன். உங்களுக்கும் வந்து எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருந்து உங்களை பார்த்துக்குவாங்க. சந்தோஷமா? இந்த மாதிரி ஒரு எனர்ஜி பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அவங்க என்ன ஏஜில் இருப்பாங்கன்னா அபவ் 40, 45, 50 அந்த மாதிரி கூட இருக்கலாம். டிசிஷன் மேக்கிங்கில் இப்போ ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுது. பட் நீங்கள் வந்து லேக் ஆகிறீங்க. உங்களுக்கு வந்து பழைய அந்த ஃபெயிலியர்ஸ்னால் நீங்கள் வந்து நியூவாக வரவங்க யாருன்னே அதாவது இவங்களே நம்புறதா, இவங்களை நம்பக்கூடாதா, இவங்களும் அப்படி தானா, இப்படியெல்லாம் ஒரு ஓவர் தாட்டு, வார்த்தைகளை வந்து கவனிக்காமல் பிரயோகிக்கிறது. உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவரும் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து யார்கிட்ட எப்படி பேசணும்னு அந்த விஷயங்கள் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு லேக்கில் யாரோ இருக்கீங்க. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசிக்கு அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபத்தில் கூட இருக்கலாம். அது ராசியாக இல்லைன்னா லக்னமாக கூட இருக்கலாம். 3 எனர்ஜி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட்னால தான் நீங்கள் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அவங்கள மாதிரியே தெரியும். ஓகேவா? என்ன சொல்லுங்களே, விடாது கருப்புங்கிற மாதிரி நீங்கள் அதை தொடர்ந்து அதை பின்னாடி சுமந்துக்கிட்டு வராதிங்க. இப்படி ஒரு நல்ல பர்சனை, இப்போ ஒரு டிவைன் லைட் மாதிரி வராங்க, இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஓகே. அப்புறம் ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக, இல்லைனா ஏதாவது நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட வேலைகளுக்காக ஒரு ஹையர் அஃபிஷியலை போய் பார்க்கணும், அவங்கக்கிட்ட வந்து உங்களோட வேலை நடக்கணும் அப்படின்னாலும் இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நீங்கள் தான் வந்து முடிவுகளை, உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் வார்த்தை விடுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வர சைனை, வர வந்த பிளஸ்ஸிங்ஸை கரெக்டாக வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், அவ்வளோதான் ரீடிங். நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணுறீங்களோ அதை ப்ளஸ்ஸு, மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் இந்த வாரம் கிடைக்கும். அதனால் ப்ளஸ்ஸே பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்னல, ஒரு சிலர் விர்ச்சுவாலிட்டி இது பண்ணுறீங்க, விர்ச்சுவல் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கான விளைவை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணல, நிறைய பயம், பதட்டம் வச்சுருக்கீங்க. அந்த ஹீலிங் தேவை உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி யாராவது நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் ஃப்யூச்சரை இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணும், குடும்ப ஒற்றுமையை மிஸ் பண்ணும். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை இப்போ வேணால் சாதிச்சுக்கலாம் அதெல்லாம் செஞ்சு, ஆனால் ஃப்யூச்சரில் அது வந்து பெரிய ஒரு விஷயம் அடியாக வந்து விடும் உங்களுக்கு. ஸோ ஹீலிங் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு டக்குன்னு நான் சொன்ன விஷயம் அப்படியே உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும், அலர்ட் ஆகிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ ஆர் டூயிங் ப்ளஸ் மீன்ஸ் ப்ளஸ் வில் கம்.
அதர்வைஸ் வாட் எவர் யூ டிட் தட் வில் கம். ஓகே, நீங்கள் மைனஸ் பண்ணால் மைனஸு, ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு. இதுதான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கண்டினியூ பண்ணாதீங்க. அதுக்கு காரணம் உங்களோட பயம். இது நடந்துருமோ அது நடந்துருமோ, பதட்டம், ஒரு விஷயத்தை பற்றியோ ஒரு மனிதரை பற்றியோ பயம். மூன் எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் இருக்குது. சில பேருக்கு வந்து நியூ ஐடியாஸ் வரும் உங்களோட வேலைக்காக, இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிற திடீர்னு ஒரு ஞானம் பிறக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு அபவ் 35-40 அந்த ரேஞ்சில் வந்து நல்ல ப்ரப்போசல் வரும். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட யங் ஏஜில் உங்களோட ஏஜ் குரூப்போட கொஞ்சம் சின்னவங்கெல்லாம் அவங்களுக்கு அப்புறம் ப்ரப்போசல் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறத கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள், சரியா? ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்காது. இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட பெரியவங்கள எல்டராக இருந்தால் கூட, ஒரு சிலருக்கு எல்டராக இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தருவாங்களா, அவங்களுக்குள்ள தேர்ட் பார்ட்டி யாராவது இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது, தேர்ட் பார்ட்டி இருக்கலாம் மேபி ஒரு சிலருக்கு. அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு இந்த ப்ரப்போசல் வந்து நீங்கள் அவரை மீட் பண்ணுறது, உங்ககிட்ட அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து ஒரு பொது இடமா இருக்கலாம், ஏதாவது மந்திர், இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் மூலமாக, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக உங்ககிட்ட கன்வே பண்ணுவாங்க. கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குப்பா. உங்களோட மைக்கேல் ஏஞ்சல், உங்களோட முருகர் உங்களுக்கு இதை கைட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஒரு சிலர் வந்து அபவ் 40-45க்கு மேலே இருக்கீங்க, சிங்கிளாக இருப்பீங்க, பழைய லைஃப் கொடுத்த வழியோடு இன்னும் சுற்றிட்டுருக்கிறீங்க. யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேறீங்க, அதை கவனிச்சிக்கோங்க, அதுலேருந்து ஹீல் ஆகிக்கோங்க, சரியா? அதுக்கு பிகினிங்லேயே சொல்லிட்டார், சூப்பராக கார்டு வந்துச்சு, பிகினிங்கில் வந்த கார்டு. சரி, ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். லுக் ஃபார் எ சைன், ஓகேவா? உங்களோட இன்ட்யூட் பவரை கேளுங்க, தேவையில்லாத அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தெரியாதீங்க, ஓகேவா? டிவைனோட கனெக்டிவாக இருங்க, அவங்களோட சைனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நியூ சைக்கிள் மாறும். அது உங்கள் ஜாபாக இருந்திருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே கைஸ், காட் பிளஸ் யூ. சரி, இப்போ நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம், ஓகேவா? யாருக்காவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த காட் பிரியமோ அந்த காட் கிட்ட அப்படியே நீங்கள் வந்து இன்டென்ஷன் வைங்க. 2 கார்டு வைக்கிறேன் நான். நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? மைக்கேல் ஏஞ்சல், முருகர் என்ன கொடுக்க போகிறார்? ரெடியா? ரெடி. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர். ஓகே, சரி, சூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துடலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர்? எஸ், ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. ஹாப்பி. உங்கள் கேள்வி எதுவாக இருக்குன்னு சொல்கிறேன், அது கரெக்டாக இருந்தால் எனக்கு எஸ்ன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எல்லாருக்கும் இதுதான் இருக்கும்னு கிடையாது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ்ஸு அப்படிதான், ஓகேவா? 75% இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் நீங்கள் உங்களோட கேள்விகள் இருந்திருக்கலாம், ஓகே? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் ஏதோ இது எக்ஸாமினேஷன் எழுதிட்டுருக்கீங்களா? படிப்பு ரீதியான விஷயங்கள் அதிகமாக ரெசனேட் ஆகுது. அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் இருக்குமா? அதில் நான் சக்ஸஸ் பண்ணிவிடுவேனா? எனக்கு ஏன்னா பாஸ்ட்டில் நிறையா அதில் வந்து ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, அதனால இதில் சக்ஸஸ் கிடைக்குமா எனக்கு? நான் எழுதிட்டு வந்திருக்கேன், இல்லைனா நான் எழுத போகிறேன், எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா? ஸோ படிப்பு ரிலேட்டடாக ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாஸ்ட் லைஃப் கொடுத்த அந்த வலி வேதனைகள், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ரிலேட்டிவ் கிட்ட இருந்து, அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கிடைச்ச அந்த வலி வேதனைகள், இல்லைனா ஒரு ஃபைனான்ஷியல் பிளாக், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அது ரிலேட்டடாக நீங்கள் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாலும்
அந்த சைக்கிள் உங்களுக்கு வந்து எண்டிங் ஆகுது. நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு குட் லக் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக அது உங்களோட குட் ஃபார்ச்சூன். இட் வில் ஹேப்பன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் கேட்ட கேள்வி இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங். கரெக்டாக இருந்தால் பைல் 1 கரெக்ட் மேம் சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் என்ன ராசியாக இருப்பீங்க, லக்னமாக இருப்பீங்க சொல்கிறேன். மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம். மோஸ்ட் ஆஃப் இந்த 6 ராசிக்கு அதிகமாக இருக்குது. அது லக்னத்துக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர்? எஸ். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? நீங்கள் கேட்ட கேள்வி எதுவாக இருக்குங்கிறது சொல்கிறேன். கரெக்டாக இருந்தால் பைல் 2 எஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்ச நாளாக வாய்க்கா வரப்பு தகராறில் உங்களோட பர்சனோட நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? அது நீங்கள் லவராக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க. ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எங்களுக்கு நான் வந்து ரீயூனியன் பண்ணலாமா, அவங்க வந்து திரும்ப என்கிட்ட வந்து பேசுவாங்களா, எங்கள் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் திரும்ப ரீயூனியன் ஆகுமா, அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கேள்வி. ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து ஜாபுக்காக கேட்டுட்ருக்கீங்க, ஒரு அப்ராட் ஜாபு, வெளியூருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், இல்லை அதாவது நீங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபேமிலியோட கூட அப்படியே மூமெண்ட் ஆகிற மாதிரி வேறு ஒரு நாட்டுக்கோ இல்லைனா வேறு ஒரு ஸ்டேட்டுக்கோ மாறுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாகவும் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து பிலோ 40 கீழே தான் இருப்பீங்க உங்களோட ஏஜ் குரூப். நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம். ஒரு சிலர் மட்டும் கன்னி, ரிஷபம், மகரம் அதில் இருக்குது. அது ராசி அல்லது லக்னமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்யூ. சூப்பர், பரவாயில்லப்பா. நிறைய பேருக்கு இந்த வாரம் நல்ல புதிய புதிய விஷயங்கள், செமையாக கைடன்ஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேவா? நீங்களும் வந்து குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எந்த காட் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் பண்ணுறீங்கன்னா மைக்கேல் ஏஞ்சலுக்கு சொல்லுங்கள். நீங்கள் வந்து முருகர் பக்தர்னால் முருகருக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி எந்த காட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த காடுக்கு தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? நம்மளோட பைல் ரீடிங் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓகேவா? நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துனுங்க, எனக்கு தெரியும். ஓகேவா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்ல விஷயம் இது மாதிரி ஒரு டிவைன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் உங்கள் காதுக்கெலாம் வருதுன்னா நீங்களாம் பிளஸ்டு சைல்டு. ஓகேவா? எதையோ பார்த்துட்ருக்கீங்க, வாழ்க்கைக்கு தேவைப்படாது ஆனால் முக்கியமாக தேவைப்படுற விஷயத்த நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களால் எத்தனை பேருக்கு இதை கன்வே பண்ணி எத்தனை பேர் உங்களால் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணுங்கள். இது என்னோடய ஒருத்தியால் மட்டும் கிடையாது. இந்த டிவைன் எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளேயும் தான் இருக்குது. நீங்களும் 4 பேருக்கு இதை சொல்லுங்கள். அதோட குட்கரமாவை நீங்களும் தான் வாங்கிக்கோங்களேன். ஓகேவா? நான் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்த பதிவு பார்க்குறீங்க? நீங்களே ஒரு சேனல் தான். டிவைன் பாத் மட்டும் ஒரு சேனல் கிடையாது. நம்மளோட சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள். நீங்களும் ஏஞ்சல்ஸ் தான். நீங்களே ஒரு ஏஞ்சலாக மாறி நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக மாறுங்க. சொல்லுங்கள், 4 பேருக்கு அட்லீஸ்ட் இதையாவது கன்வே பண்ணுங்களேன். சரிங்களா? செய்வீர்களா? 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 ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.